வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிற எல்லா பதிவுலுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதே போல் தான் நீங்களும் பதிவுகளை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டுருக்கீங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிட்டுருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதுமே தெரியுது நம் பதிவுகள் உங்கள் மனதில் எப்படி மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா போன வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதிவை போட்டப்போ ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐயா என் பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி நீங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டீங்க. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்கள், இவர்களுடைய லைஃப் இதுதான் அப்படின்றத நம்ம சில விஷயத்த ரொம்ப கிளியராகவே சொல்லியிருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொடுத்த தகவல்கள் எல்லாமே பார்த்தவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் தான் இந்த பதிவுலையும் சில முக்கியமான தகவல்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம கொடுக்க அடுத்த 40 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுதுன்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் முழுமையாக அந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கேயும் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எதை தேடுறீங்களோ அதுதானே கிடைக்கும். அப்போ நீங்கள் நல்லது தேடுறதுனால தான் இது போன்ற ஆன்மீக பொருட்கள் உங்கள் கண்களில் படுது. இது நான் ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் அதிகமாக வாங்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்க. ஏன்னா நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு, பரிகாரம், ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுன்னா அந்த அதிர்வலைகளாக அந்த வைப்ரேஷனாக தான் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ தான் நம்மளுடைய மனதில் ஏறக்கூடிய எண்ணங்கள், நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள், இவை எல்லாமே அந்த நல்ல அதிர்வலைகள் சேரும்போது தான் நடக்க ஆரம்பிக்குது. ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சூரியன், கேது, சந்திரன் சேர்க்கை நடைபெற இருக்குங்க. இதனால தான் வேலையிலே தொழிலில் நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ, ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, மாற்றத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக அடுத்த 40 நாட்களில். வேலை சில பேருக்கு ஏற்கனவே இழந்திருப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில குணநலங்கள் இருக்குது, பண்புகள் இருக்குது. அதை வச்சு அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்கன்றதை ஓரளவுக்கு நம்ம சொல்லிடலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவு போன பதிவு நான் ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பித்தேன். விருச்சிக ராசிக்காரங்களை எல்லாருக்குலாம் பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிச்ச நபர்களாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. இவங்க சொல்கிறத புரிஞ்சுக்காமல், இவங்க செய்கிறத புரிஞ்சுக்காமல், தப்பாக நினச்சி இவங்க பேசுகிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க, கோபம் வரும். இதையெல்லாம் பார்த்து இவங்க மோசமான நபர்னு நினச்சிக்கிட்டு இவங்க மேலே வந்து ஒரு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் செட் ஆக மாட்டாங்கன்னு நம்ம போன பதிவுலேயே எடுத்தோடனே அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் நிறைய பேர் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஆமாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு. எல்லாரெல்லாம் எங்களுக்கு வந்து செட் ஆகிறதே கிடையாது. உண்மை சொல்லணுன்னா என் வீட்லேயே கூட குடும்பத்திலே எங்களுக்கு எதிரான நபர்கள்லாம் இருக்காங்கன்றது எல்லாமே நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு இதுதான் அவங்க. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா அவர்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கான குணங்கள்னு ஒன்று இருக்கும். அதுவும் குறிப்பாக ஒரு சில குணங்கள் அது அவங்க இந்த உலகமே அழிஞ்சாலும் அது அவங்க கிட்டேருந்து மாறாது. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட உலகமே அழிஞ்சாலும் மாறாத விஷயம் என்னென்னா, தப்புன்னா கோபப்பட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு உள்ளே வரக்கூடிய கோபம் இந்த உலகமே அழிஞ்சாலும் அது வரத்தான் செய்யும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுதுங்களா? முழுமையாக அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதை விட அது அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான். சரிங்களா? ஆனால் கட்டுப்படுத்தலாம். அதுதான் புத்திசாலித்தனம். எந்த இடத்துல நம்ம சவுண்டை ரைஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரிந்த நபர்கள் அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு வெளியே வந்துடுவாங்க, மேலே ஏறிடுவாங்க, நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க. அது தெரியாத நபர்கள் கண்மூடித்தனமாக கோபப்பட்டு பல இடங்களில் முட்டி மோதி நல்ல நிலைமைக்கு வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களை சுற்றி இவங்களுக்கு அகெயின்ஸ்டான நபர்கள் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே இவங்களுக்கு எதிராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விருச்சிக ராசிக்காரருடைய லைஃப் போயிட்டுருக்கும். அப்போ பாருங்கள், நீங்கள் தடுமாற ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே
உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன சந்தோஷம் வரும். இது நீங்கள் நல்லா டீப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மனிதன் எப்போ தடுமாறுவான்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னாவே, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. அப்போ உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்றது தான் உண்மை. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வலுவாக நின்றீர்கள் என்றால் பல பேர்த்த நீங்கள் வாழ வைப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரலாம். இந்த 40 நாட்களில் உங்கள் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் ஒரு அழுத்தம் நிச்சயமாக இருக்க தான் செய்யும், அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் கடந்து உங்களுக்கான ஒரு பயணிப்பதற்கான பாதைகளை இந்த 40 நாட்களில் நீங்கள் உங்கள் கண்களில் தென்படுவதை பார்ப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கலாம், வேலை ரீதியாகவும் இருக்கலாம், தொழில் ரீதியாகவும் இருக்கலாம். இங்கே நம்மளுடைய வாழ்க்கையை கண்காணிக்க பழகிக்கணும். இங்கே ஒவ்வொருத்தருமே என்ன நடக்குது, எதனால் நடக்குது, எதுக்காக இவங்க பேசுகிறாங்க, நம்ம எதை நோக்கி போகிறோம், நமக்கு ஏன் இந்த சிந்தனை வருது, இது நாளைக்கு எப்படி முடியும், இன்றைக்கி நம்ம பண்ணுறது இன்னும் 5 வருஷம் கழித்து எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்குன்னு சொல்லி வாழ்க்கையை நம்ம கணிக்க கற்றுக்கணும். அதை பற்றி யோசிக்க கற்றுக்கணும். இங்கே மற்றவங்க விஷயத்த பேசியோ, ஆன்லைனில் போயிட்டு நம்ம படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு நேரம் ஒதுக்குனாலும், நீங்கள் முக்கியமாக ஒதுக்க வேண்டிய நேரம் எதுக்குன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கணிக்க கற்றுக்கணும். இதுக்கு நீங்கள் ஜோசியக்கார்ட்ட தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உட்காந்து உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்ன, எதனால் நடந்தது, யார் காரணம், எந்தெந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம், அதுக்கு யார் காரணம், இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், இனி யார் கூட பயணிக்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், அவங்கெல்லாம் எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இனி எப்படி மாற வாய்ப்பு இருக்குது, இப்போ நம்ம போகிற ரூட்டு கரெக்டாக, இனி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதை எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் ஒரு நோட் பண்ணி எழுதி என்ன ரிசல்ட் வருதுன்றதை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய சுயஜாதகத்தை போய் ஜோசியர்கிட்ட காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ ஓகேன்னு கேட்டுட்டு வழிபாடு பரிகாரங்களை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எடுக்க வேண்டிய சில முயற்சியும் எடுத்து பார்த்துட்டு, இல்லை சில பேருக்கு அதில் சக்ஸஸ் ஆகுது, பலருக்கும் அதில் சக்ஸஸ் ஆகாமல் இன்னும் இழுப்பறியாகவே இருக்கிறனால வேற ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் நடக்குது. சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஐயா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 6 மாதம்னு கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன கேட்டால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல இடத்துல, சரிங்களா, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கிரகநிலைகள் நடக்குது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது, எதிர்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து நீங்கள் கணிக்க கற்றுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி உட்காந்து எல்லாமே யோசித்து இனி நம்ம யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும், இதுக்கு முன்னாடி யார்கிட்ட தேவையில்லாமல் பேசணும் பழகணும், இதையெல்லாம் சல்லடை போட்டு உங்கள் லைஃபுக்கான விஷயத்தை சலித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள கடைசியாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு ரிசல்ட்டு, அது உங்களை ஆளையே டோட்டலாக மாற்றிடும். சத்தியமாக ஆளையே டோட்டலாக உங்களை மாற்றிடும். தெளிவான நபராக உங்களை மாற்றிடும். முகத்தெளிவை நீங்களே கண்ணாடியில் பார்ப்பீங்க. இந்த 40 நாட்களில் இந்த தெளிவு உங்களுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நம்புங்க. என்னென்னா, இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதுதான் உண்மை. இங்கே நம்ம நிறைய நல்ல அதிர்வலைகள் நம்மளை சுற்றி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா இங்கே பலரும் பல கோணத்தில் சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க. எல்லாரும் நல்லதே யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லையே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். விநாயகர் வழிபாடு தொட்டதெல்லாம் உங்களுக்கு கையில் கொண்டு அதாவது தொட்டதெல்லாம் கையில் சேரக்கூடிய அமைப்பை முழுமுதற் கடவுள் உங்களுக்கு விநாயகர் உருவாக்கி கொடுப்பார். சரிங்களா? வார செவ்வாய்க்கிழமையானா முடிஞ்சால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகனுடைய அருளால் இனி தொட்டவையாகவும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களுக்கு இடம் தராதீங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? சம்பள உயர்வுக்காக, பதவி உயர்வுக்காக போராடி கொண்டிருக்கும் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அங்கே சில விஷயங்கள், அதாவது உங்கள் முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்ட போகிறதுக்கான விஷயங்கள் படிப்படியாக தான் நடக்கும். இதில் இந்த நேரம் நீங்கள் அவசரப்படுவது வேண்டாம். சரிங்களா? வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விட வேண்டும். தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். குறிப்பாக இரவு நேரங்களில் பயணத்தை முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பது நல்லது. அதே போல் தேவையில்லாத விஷயங்கள் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். பேசுகிறதுக்கான நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. அதே போல் பயணிக்கக்கூடிய நேரங்களில் புதிய நபர்களிடம் கவனமாக பழகணும். தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இனி இந்த 40 நாட்களையும்
நீங்கள் மனதை தெளிவாக்கி கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆழமாக இறங்கி எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த நெகட்டிவான விஷயத்தையும் யோசிக்காதீங்க. இனி பாருங்க, கடவுள் உங்களுக்கு எப்படி கதவை திறந்து விடுறாருன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. அடுத்த ஒரு பதிவில் மிக அற்புதமான தகவல்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.